வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. சூப்பர்ங்க. நல்லா இருக்குங்க. சூப்பர்ங்க. அதனால கடந்த வீடியோலாம் பாத்தீங்கன்னா 2025 சீரிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில கடகராசி. ஸோ கடகராசின்னு சொல்லும்போது நிறைய பேர் பயப்படுறது என்னன்னா, எப்பா அஷ்டமச்சனி எப்பப்பா முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாதிச்சிருச்சு 2.5 வருஷமா. கண்டிப்பா. எப்ப விடிவு காலம் பிறக்க போகுது சார்? நல்ல ஒரு ஆபீஸ்ல நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஒரே நல்ல ஃபுல்லாவே வாஷ் அவுட் ஆயிருச்சு சார். அந்த அளவுக்கு இதாயிருச்சு. ஒரு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் மெயினா பேசலாம்னு இருந்தோம். ஏன்னா அந்த 2025 அவங்களுக்கு ஒரு பொற்காலமா இருக்குமா அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. அப்ப பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்கள் தான் கடந்த ஒரு வருடமாக எனக்கு அதிகமா ஜோதிடம் பார்க்க வந்தாங்கிறதா உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 100 கிளைண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வராங்கன்னா ஒரு குறைஞ்சது இந்த 2 ராசி மட்டுமே 50% ஆயிடுச்சுங்க. மீதி 10 ராசி சேர்ந்து தான் 50%. இந்த 2 ராசி அதில் குறிப்பாக கடகராசிக்காரங்க, அதாவது ஜென்ம சனிக்கும் அஷ்டம சனிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி. இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுன்னா கொடுக்குற மாதிரி கொடுக்கும், ஆனால் எதுவுமே கைக்கு வராது. அந்த ஜென்மசனி மாதிரி ஒரு மன உளைச்சலும் பிரச்சனையும் இருக்காது. பட் இங்கே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் கைக்கு வராமையே இருக்கிறதுனால அது ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்கும். அது ஒரு ஒன்னொன்று டிஃப்ரெண்ட் டைப்புங்கிற மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு. அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய கடகராசிக்காரங்க, ஈவன் விஐபிஸ் பெரிய லெவலில் வரக்கூடியவங்க எல்லாமே நான் நிறைய பேர் நான் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு உடனே டவுன் டைமாக இதை நான் பார்க்குறேன். இப்போ நம்ம குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இளைய தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்ததே கடகராசி அஷ்டம சனியில தான் வந்திருக்காரு. அவர் கடகம் தானே? ஆமா, அவர் கடகராசி தான். அதே சமயத்துல பிஜேபி தமிழ்நாடு தலைவராக அண்ணாமலையும். அதனாலதான் அவர் இந்த எலெக்ஷன்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா என்னதான் அவர் முயற்சி செய்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணி அவர் போட்ட உழைப்பு எல்லாத்துக்கும் தெரியும், கைபால பலன் கிடைக்கல. ஏன்னா எப்பவுமே அஷ்டம சனி நடக்கும் பொழுது நீங்கள் வந்து பேட் கர்மா, உங்களுடைய நீங்க தெரிந்தோ தெரியாமலோ பல ஜென்மத்தில் உங்கள் ஆத்மா சேகரித்து வைத்துக்கூடிய ஒரு பேட் தப்பான ஒரு கர்மாவை கரைக்கிறீங்கிறதா உண்மை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வராரு. சனி எந்த வீட்டுக்கு வந்த ராசிக்கு வந்தாலும் அந்த வீட்டை ஆக்டிவேட் பண்ணுவாரு. அதுல இருக்கக்கூடிய கெட்ட பலங்களையும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுவாருங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ 8ஆம் வீடுங்கிறது என்னங்க? உடல் பாதை, ஆயுசு பாவம், ஆயுசுக்கு இக்கட்டான சூழ்நிலை, அசிங்கம் கேவலம். அழகா சொன்னீங்க, அசிங்கம் கேவலம் அவமானம். இப்போ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேசியிருப்பாரு. நம்ம தான் வந்திருப்போம், கடைசியாக அவர் சில மூஞ்சி முடிக்காம. இதில் ஒரே ஒரு தீர்வு, வெளிநாடு போகுது. வெளிநாடு போயிட்டீங்கன்னா அஷ்டம சனி தாக்கங்கள் குறையும். ஏன்னா நம்ம வந்து நம்ம மக்களையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் பிரச்சனை, அப்பா மூஞ்சியை பார்க்க வேண்டியதில்லை. வீட்டில் ஒய்ஃபோட பிரச்சனை, ஒய்ஃபோட மூஞ்சி பார்க்க. வெளிநாடு போகிறது மட்டும் தான் தீர்வு. ஏன்னா வெளிநாடு போனால் நீங்கள் சங்கடம் தான் போட போறீங்க, சாப்பாடு சரியா இருக்காது. அந்த அந்த பேக்கேஜ் வந்து அஷ்டம சனி கொடுத்துருது. ஸோ வேற விஷயத்துல பாதிப்பு குறைவாகுது. அது மாதிரி நல்ல ஒரு விஷயம் அஷ்டம சனிக்கு வெளிநாடு போகிறது ஒண்ணுதான் தவிர மீதி பார்த்தீங்கன்னா எப்போவோ ஆன பிரச்சனை, உடம்புல பிரச்சனையானதெல்லாம் அஷ்டம சனி இப்போ தான் நீங்கள் கட்டி வைக்கணும். ஒரு எரினியா ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க, முதல்ல இருந்தே எனக்கு பிரச்சனை இருந்தது சார், இதுக்கு மேலே பண்ண முடியாது, எடுத்து தான் ஆகணுன்ட்டாங்க, அல்லது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுன்ட்டாங்க, கால் பிளாடரு ஸ்டோனு அது இதுன்னு பல்லு ரூட் கெனால் பண்ணுறது எல்லாமே அஷ்டம சனி. ஏன்னா 8ஆம் வீடுங்கிறது உடல் உபாதையை சரியை செய்யக்கூடியது. அது உங்களுக்கு வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஒரு கத்தி வைக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக நடந்தேறும். அதே மாதிரி இது எல்லாமே நடந்துட்டு இருந்தது 2023, 24. இதுல நல்ல விஷயம் என்னன்னா 2025 ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மெயினா மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சனி, அஷ்டம சனியா இருக்கும் சனி வந்து நீங்கி 9ஆம் வீட்டுக்கு போறது ஒரு பெருத்த ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கடகராசிக்காரர் கொடுக்க போறாங்க. எவ்வளவு அவமானங்கள் அடைந்தார்களோ, எவ்வளவு அசிங்கத்தை அடைந்தார்களோ, எவ்வளவு ஒரு அவங்களுடைய டேலண்ட் இருந்தாலும் எந்த ஒரு முயற்சியும் பெற முடியாமல் சர்வைவல் தசாபுக்திகள் அருமையா இருக்கும் பட்சத்துல சர்வைவலுக்காக போராடினீங்க. தசாபுக்திகள் மோசமா இருக்கும் பொழுது ரோட்டுக்கு வந்துட்டு போராடினீங்க. இதுதான் வந்து நடந்துட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்கும் நடந்துட்டு இருந்தது. குறிப்பா 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவே நடந்தது. அதுதான் வந்து நம்ம ஒத்துக்கணும். இப்போ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நான் யாருன்னு தெரியுதா? இப்போ உங்களுக்கு என்ன இவ்வளவு பேசுனீங்களே, இவ்வளவு ஒரு மாதிரி பாத்தீங்களே, இப்ப நான் என்னன்னு பாக்குறீங்களா? இப்ப நான் வரேன் பாரு செகண்ட் ரவுண்ட்ல, இப்ப பாருங்க என்னோட பலனை அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் ரவுண்டு அழகான ஒரு அருமையான ஒரு ரவுண்டு வரக்கூடிய அமைப்பு ஏப்ரல் 2025 கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நீங்குவதனால் வருகிறது. ஒரு கம்பேக் இருக்கு, அப்போ அருமையான கம்பேக் இருக்குங்க. ஈவன் இவர் இளைய நான் சொல்றது கூட பாத்தீங்கன்னா இப்ப பேசுற பேச்சும் இப்ப பண்றதோட அடுத்த வருஷம் இன்னுமே தீர்க்கமாக
பேசி இன்னுமே ஒரு வரவேற்பு அதிகமா பெறக்கூடிய அமைப்பு அவருக்கும் இருக்கிறது. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து போட்டிருந்தாங்க. அதுலயும் உன்னிப்பா சொல்லணும்னா, திறமை இருக்கு சார், வாய்ப்பு இல்ல. எனக்கு அந்த கட்ஸ் எல்லாமே இருக்கு, என்னால அது முடியும், ஆனா அதுக்கான வாய்ப்பு ஆண்டவன் கொடுக்க. நிறைய பேர் நீ சொன்ன மாதிரி பேரு அடிபட்டுருச்சுங்க சார், என்னால கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல, இந்த டைமுக்குள்ள நான் பணம் தர வேண்டியது இருக்கு, அந்த டைம்ல என்னால ரொட்டேஷன் பண்ண முடியல, நான் இன்னொருத்தர் கொடுத்த பணம் எனக்கு திருப்பி வரல, ஸ்கேப் கோட் ஆக்கிடுவாங்க, பலிகாடு ஆக்கப்படுவீங்க. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் எதிராக அமைஞ்சிடும், ஒண்ணுமே பண்ண முடியாது. சூப்பருங்க. அதே மாதிரி குரு வந்து பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பலன் கடகராசி எப்படி இருக்கு? இதுல பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 6 மாசத்துக்காக கடகராசிகளுக்கு ஒரு சேவிங் சப்போர்ட், ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன இருந்ததுன்னா, குரு 11ஆம் இடத்துல இருந்தார். ஒரு என்னதான் ஒரு 2023 முழுக்க ஒரு பிரச்சனையாகவும் 24 இருந்தாலும் ஒரு கடந்த 4-5 மாசமா ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக குரு 11ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தார் கடகராசிக்காரு. அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடத்துக்கு வர்றது நல்லதுதான். 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை குரு அந்த வீட்டையே அவர் பார்க்கும் பொழுது பணம் எங்க இருந்தோ வரும். அது கடன் வாங்கின பணம்னா இருக்கலாம், அடுத்தவங்களோட பணமா இருக்கலாம், ஒரு ஒரு தற்காலிகமாக ஒரு அடிச்ச ஜாக்பாட்டா இருக்கலாம், ஒரு இது வரைக்கும் வீடு விற்க முடியலன்றது ஒரு அருமையான ரேட்டுக்கு வித்து கையில வரக்கூடிய உங்களுடைய ஓன் சொத்தையே நீங்க லிக்விடேட் பண்ணி செலவு பண்ணக்கூடிய அமைப்புகளா இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த முதல் இருந்த மன இறுக்கம் இருக்கு இல்லைங்களா, ஃபுல் ட்ரை சார், டோட்டல் ஃபேமிலி டேமேஜ்ங்கிற மாதிரி விஷயங்கள் இல்லாமல் பண போக்குவரத்து நல்லாயிரும். அஷ்டம சனி ஒரு பக்கம் முடியுது, குரு 12ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 4ஆம் வீட்டை பார்க்கிறார், அதே சமயத்துல 8ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ 8, 6 பார்க்கும் பொழுது என்னன்னா, பண வரவுக்கு பிரச்சனை இல்லை, சுப கடன்கள் கிடைக்கும், இனாமா நம்மளுடைய ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வித்து வரும், ஒய்ஃப் மூலமா வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி காசாகும், யாரோ ஒருத்தங்க வந்து இனாமா உங்களுக்கு கொடுப்பாங்க, அது வந்து உடனே கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு நீங்க பண்ண முயற்சியில நல்ல பலன் கிடைக்கும். 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இடம் மூலமாக, வீடு மூலமாக, வண்டி மூலமாக சில லாபங்கள் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இதுவரை கடந்த 2 வருஷமாக ஒரு மன இறுக்கம், ஃபினான்ஸா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பு என்ற விஷயம் இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையில உயர்வே இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கிறங்கிற மாதிரி விஷயம் இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக, குறிப்பா சொல்லணும்னா மே மாதத்திலிருந்து 2025 இருந்து கடகராசிக்காரர்கள் பார்க்க போகிறார்கள். பொதுவாகவே கடகராசி சொல்லுவாங்க, இந்த 7ஆம் பாவம் எப்பவுமே அடி கொடுத்துரும், இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனைவி இருந்தாலும் ஒரு வாக்குவாதமா இருக்கும் அப்படிம்பாங்க. எந்த வகையில் உண்மைங்க? கண்டிப்பா. ஏன்னா கடகராசியே பாத்தீங்கன்னா, கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு, புரியுதுங்களா? ஸோ அதுக்கு சந்திரனுக்கு பிடிக்காத ஒரு கிரகம் என்று சொல்லப்படுகிறது சனி. ஸோ சனிங்கிறது 7ஆம் வீடு. எப்பவுமே ஒரு ராசிக்கு 7ஆம் இடம் வந்து நட்பு வீடா வராது, பகை வீடா தான் வரும். ஆனா இந்த அர்த்தத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஏன்னா சந்திரனுக்கும் சனிக்கும் அது பயங்கரமான ஒரு பகை இருக்கு. அது புணர்ப்பு தோஷம்னே சொல்றோம். சனியும் சந்திரனும் சேரும் பொழுது புணர்ப்பு தோஷமாக மாறி நம்ம ஜாதகரை வந்து வாட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அந்த உண்மையதான் கண்டிப்பா வந்து அதுவும் அந்த சனி வந்து மகர சனியாக இருக்கும் பொழுது, அது சரராசியில ஒரு சனியாக இருக்கும் பொழுது நல்லாவே ஸ்ட்ராங்கான ஒரு சனியாக, எப்பவுமே ஒரு மனைவி வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மைண்ட் செட்டும், அந்த கடகராசிக்காரன் என்னதான் வீட்டுக்காக உழைத்தாலும் குழந்தைகளுக்காக செய்தாலும் அந்த ரெகக்னேஷனும் அந்த அப்ரிசியேஷனும் குடும்பத்துல கிடைக்க மாட்டேங்குங்கிற அம்சத்துக்கு நீங்க சொல்றதுக்கு ஓரளவுக்கு இது ஒரு பொதுவான பலனா எடுத்துக்கலாம். இப்ப அந்த மாதிரி சண்டைகள்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நிவர்த்தி கம்மியாகும். அஷ்டம சண்டையில பாத்தீங்கன்னா அதெல்லாம் தலைகேறி நம்மளோட வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் அவங்க சொன்னதுதான் கரெக்டுங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்றதுக்கும் நம்ம கையில ஒண்ணும் இருக்காது, நம்மளோட நிலைமையும் மோசமா தான் இருக்கும், நம்ம சொன்னாலும் எடுபடாதுங்கிற மாதிரிதான் போயிட்டு இருந்தது. ஆனா பண வரவுனாலையும் ஒரு நல்ல மாற்றத்தினாலும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அஷ்டம சனியிலிருந்து நீங்கிறனாலையும் குரு 12ஆம் இடத்துக்கு வந்து நல்ல ஒரு பார்வைகள் பார்ப்பதுனாலையும் சில ஃப்ளோ வரனால ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னதான் ஒரு 1.5 வருஷம் ஒரு மாதிரி ஒரு செயல் செய்ய முடியாம ஒரு கோமாளியாவோ ஒரு தோல்வியாளனாக நாம காமித்தாலும் ஏதோ ஒரு பண்ணி அடுத்த லெவலுக்கு முன்னுக்கு வரா அப்படிங்கிறது சில பேர்த்தோட நீடு, சில பேர்த்தோட எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய, அது வீடா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கக்கூடிய பாஸ் எம்ப்ளாயரா இருந்தாலும் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு வந்து வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகளுக்கு வந்துடுறாங்க. இந்த ராகுக்கு இது பயிற்சி நடக்குது, அந்த பலன்களையும் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா. இப்ப ராகு பாத்தீங்கன்னா என்னதான் சனி 8ல இருந்து 9 போனாலும் ராகு 8க்குள்ள வர, பட் தப்பு இல்ல. சனி அஷ்டம சனி 8ல இருக்கிற சனிக்கும் ராகு 8ல இருக்கிறதுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. அதே சமயத்துல குரு வந்து இந்த 8ஆம் வீட்டை பாக்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். குரு வந்து ராகு பார்த்து அது சுப ராகுவா போய் வெளி மாநிலம், வெளிநாடு அது மாதிரி விஷயத்துல போய் ஜெயிக்கிறது, மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் பண்ணி நல்லா பேன் இண்டியா லெவல்ல பண்றது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் கிடைச்சு நல்ல லாபங்கள் மார்ஜின்ஸ் கிடைக்கிற மாதிரி கிடைக்கிறது, இந்த கலைத்துறையை
அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கிறது, சோஷியல் மீடியா அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்ளம் ஆகுறது, இது எல்லாமே ஒரு அந்நிய விஷயத்துல ஒரு திடீர்னு ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நான் கடந்த 2 வருஷமாக சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சிருந்தாலும் இப்ப என்னமோ ஒரு மேஜிக் மாதிரி நடந்துட்டு இருக்கு சாருங்கிற மாதிரி, குறிப்பா ராகு திசை நடக்கிறவங்க, குரு திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் இது மாதிரி ஒரு அம்சங்கள் கண்டிப்பாக உண்டு. கடகராசி நேயர்கள் இந்த மாதிரி இந்த வருஷத்துல இந்த விஷயம் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்? ஏன்னா நாங்க என்னதான் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்து இப்போ ஒரு விடிவு காலம் பெற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புனால சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா போக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரையா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து மன இறுக்கத்துல இருந்த ஒரு ராசியாக இருப்பதனால இப்ப திடீர்னு சில வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் பொழுது நம்ம கிரீடியா நம்ம ஆசைப்பட்டு கொஞ்சம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதுல கொஞ்சம் நிதானத்தை தவறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணணும்னா என்ன ஏதுங்கிறது பொறுத்து பார்த்து, எது நமக்கு ஒன்னுல ஒரு ஜாபே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேலையே இல்லாம இருந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு 6 மாசமா வேலை இல்லாம இருந்திருப்பாங்க, திடீர்னு இப்போ 3 வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம எது பெஸ்ட் ஜாப் சேலரி கிடைக்குதோ அதுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரையா இருந்திருப்பாங்க. ஆனா அப்படி போகாமல் நமக்கு ஃபியூச்சருக்கு என்ன ஒரு விஷயம் நல்லதா கொடுக்கும். பணம் முக்கியம்தான், பட் இருந்தாலும் துறை அந்த கம்பெனியோட அமைப்பு நமக்கு இப்படியே இருந்தோம்னா எதுல வந்து லாங் டேர்ம்ல முன்னேற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவசரப்படாமல் முடிவுகள் எடுத்தாங்கன்னா இந்த 25 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ரவுண்ட். எப்பவுமே அஷ்டம சனி முடிச்சதுன்னா இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படி கிரிக்கெட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் சொல்றோமோ அதே மாதிரி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில குறிப்பா நடுத்தர வயதத்துல வந்து அஷ்டம சனி வரும்பொழுது ஸ்டார்டிங் ஆஃப் த செகண்ட் இன்னிங்ஸ். அப்படின்னா இதுவரைக்கும் செய்துட்டு இருந்த ஒரு விஷயங்கள் சிலதெல்லாம் அன்ஸ்டாண்டர்டான விஷயங்களா விட்டுட்டு ஸ்டாண்டர்டான விஷயத்துக்குள்ள போவாங்க. அது எது எது தேவையில்லையோங்கிறது இந்த அஷ்டம சனிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது வேலையா இருந்தாலும் சரி, பிஹேவியரா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, சில தேவையில்லாத தொழில்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சீரான விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் சீசன்டு மெச்சூர்டு ஒரு நல்ல, அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு 40 வயசு பசங்கள்லாம் நல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. ஆனா மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே ஒரு போனை கொடுத்தீங்கன்னா பயங்கரமா நோண்டுறாங்க, எல்லாமே தெரியுது அவங்களுக்கு. ஒரு காரை கொடுத்தீங்கன்னா என்ன மாடலுங்கிறாங்க. ஆனா ஒரு பெரியவங்க கிட்ட இருந்து எப்படி கத்துக்கிறது, ஒரு உடலை வருத்தி எப்படி செய்யறது, ஒரு விஷயத்தை எப்படி கன்சிஸ்டண்டா நம்ம செஞ்சு ஜெயிக்கிறதுங்கிற அந்த பழைய ஜெனரேஷனோட விஷயங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுங்கிறது இருக்கு. அதை வந்து கொஞ்சம் உணர்ந்து இந்த அஷ்டம சனி அதை உணர்த்தி இருக்கும், நீ எங்க மிஸ் பண்ணிட்டீங்கிறத உணர்த்தி இருக்கும். அதை தெரிந்து பழைய மாதிரி அவசரப்பட்டு செயல்படாமல் புத்திசாலித்தனமா செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த செகண்ட் இன்னிங்ஸ் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் கடகராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்க சொல்றது சைட்ல சொல்லணும்னா அஷ்டமச்சனி விலகுது, அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஆமா, கண்டிப்பா வருது. தீர்க்கமாக விவேகமாக செயல்பட்டு கண்டிப்பா முன்னேறக்கூடிய அமைப்புகள் உண்டு. சரி, 100க்கு எவ்வளவு மார்க்? கண்டிப்பா அஷ்டம சனி முடிகிறதே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பலனா இருக்கு. குரு 12ஆம் இடத்துக்கு வந்து சில நல்ல விஷயத்தை கொடுக்கறதும், ராகு 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் சில வேற மாதிரி ஒரு சில நல்ல நன்மைகள் குரு பார்வையால் கொடுப்பதனால 100க்கு ஒரு 80 மதிப்பெண்கள் அருமையான ஒரு 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 காலகட்டமாக, குறிப்பா சொல்லணும்னா ஏப்ரல் 2020 காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு வருகிறது. இனிதான் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. சூப்பர், ரொம்ப நன்றிங்க. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொளி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணியன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.